இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சீஷராக இருக்கிற பரிசுத்த புலிப்புவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர் ஆண்டவருடைய சீஷன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நத்தான்வேலிடத்தில் சொன்னவர். தீர்க்கதரிசிகள் சொன்ன மேசியாவை கண்டோம் என்று சொன்னவர். ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கும் உன்னை அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். நாத்தான்வேலிடத்திலே கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்தினவர் இந்த பிலிப்பு, பரிசுத்த பிலிப்பு. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷனாய் இருந்தவர் இந்த பரிசுத்த பிலிப்பு. இந்த பரிசுத்த பிலிப்பு சமாரியாவில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். சமாரியாவில் போய் சமாரியாருக்காக இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லுகிறார். சமாரியாவில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இந்த பரிசுத்த புலிப்புவை குறித்து மத்தேயு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் முதல் சம்பவத்தை வாசிக்கிறோம். எருசலேமிலே தேவாலயத்திலே பணிந்து கொள்ளும்படியாக கந்தாகே எனப்பட்ட ராஜஸ்திரிக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷங்களுக்கு எல்லாவற்றுக்கு தலைவனாயிருந்த எத்தியோப்பியன் ஒருவன் பணிந்து கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வந்துவிட்டு தன் தேசத்திற்கு அவன் திரும்பி போகிறான். திரும்பி போகும்போது எத்தியோப்பியா தேசத்திற்கு அவன் திரும்பி போகும் பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ரதத்தில் கொண்டு வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்த பிலிப்பை பார்த்து, நீ வனாந்திர மார்க்கமாய் போகிறார். வனாந்திர மார்க்கமாய் போகிற அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள். எருசலேமிலே இந்த மந்திரி பணிந்து கொண்டு தன்னுடைய ரதத்திலே தன்னுடைய இடத்திற்கு அவர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள். பரிசுத்த பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்கிறார். இவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த பிலிப்பு கேட்கிறார், நீ வாசிக்கிறது நமக்கு புரிகிறதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவன் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பரிசுத்த பிலிப்பு கேட்கிறாரு, இந்த மந்திரியை பார்த்து, நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா? அப்ப மந்திரி சொல்றாரு, இல்ல தெரியாது. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ இவர் விளக்கி சொல்றார், அடிக்கப்படுகிற ஆட்டை கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்டார். மை கத்திருக்கும்பதாக சித்தமிடாது இருந்தார். தமது வாயை திறவாதிருந்தார். தம்மை தாழ்த்தினார். அவருடைய நியாயம் எடுபட்டு போயிடுச்சு. அப்போ மந்திரி கேட்கிறாரு, தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்றாரு, யாரை குறித்து சொல்கிறார்? அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கியது. வேத வாக்கியங்கள் முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். பரிசுத்த பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து கண்டாக மந்திரிக்க சொல்லுகிறார். இவர் முழு இருதயத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். தண்ணீர் அதிகமான ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே இவர் ஞானஸ்தானம், பரிசுத்த பிலிப்புவிற்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக பரிசுத்த பிலிப்பை ஆவியானவர் வேறு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். இவர் தன் தேசத்திற்கு சந்தோஷமாய் திரும்பி போகிறதாக வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த பிலிப்பு 40ஆம் வசனம் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 40. பிலிப்பு ஆசனாத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் போய் சிசரியாவுக்கு வருகிற வழியிலே சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். டக்குன்னு ஆவியானவர் கொண்டு போறாரு. அவர் சிசரியா போற வழியில ஃபுல்லா பிரசங்கம் பண்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார். இன்னைக்கு நேற்றைய தினத்துல கேட்ட மாதிரி இன்னைக்கு மீண்டும் அதே கேள்வி உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்திருக்கிறீர்களா? மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து? இந்த பரிசுத்த பிலிப்பு ஒரு மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். சொல்லாம எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்காமல் அவரை குறித்து தெரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாமல் அவர்களுக்கு தெரியாது. கேள்விப்படல. நீங்க சொன்னா தானே கேள்விப்படுவாங்க.
இயேசுவின் அன்பை சொன்னால்தான் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வார்கள். இயேசுவின் அன்பை நீங்க சொன்னால்தான் தெரிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் இயேசுவின் அன்பு மற்றவர்களுக்கு சொல்லணும்னா தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா உங்க மேல என் மேல உள்ள கடமை சொல்லித்தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. நோ எஸ்கேப். அதுல தப்பித்து ஓட முடியாது. இல்ல நான் வேலை பார்க்குற இடம் அப்படி நான் இயேசுவை சொல்ல முடியாது. எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும். எந்த வகையிலயா இயேசுவை குறித்து ஒரு வார்த்தையாவது பேசித்தான் ஆகணும். உங்கள் மேல் விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்து, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் வேதம் வாசிச்ச, எத்தனை தடவை சர்ச்சுக்கு ஒழுங்கா போனா கேட்க மாட்டாரு. ஆத்துமாக்கள் எத்தனை பேர்ப்பா கொண்டு வந்திருக்கிறேன், நான் சொன்ன கட்டளை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றி இருக்கிறையா, என்னுடைய கடைசி கட்டளை நிறைவேற்றி எத்தனை ஆத்துமாக்களுக்கு என்னை குறித்து சொல்லி இருக்கிறாய், என்னை குறித்து எத்தனை ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்திருக்கிறாய். சுவிசேஷத்தை பிரசங்கியாத ஒரு விசுவாசி, சுவிசேஷத்தை பிரசங்கியாத ஊழியன் வருகையில் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாத ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாத ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்காத ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமல் ஒரு சின்ன வட்டம் போட்டு அந்த வட்டத்திற்குள்ளே ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியன் வருகையில் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், வருகையில் நிற்க முடியாது. ஒருவருக்காவது ஒரு நாள் சுவிசேஷத்தை இயேசுங்கிற வார்த்தையை சொல்லி ஆகணும். அதான் நம்ம விழுந்த கடமை, கட்டளை நிறைவேற்றியதாகணும். நோ மேன் கேன் எஸ்கேப். ஒருவன் தப்ப முடியாது. வெள்ளை சிங்காசனத்தில் அவர் அமரும் பொழுது அவருக்கு என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? அவர்கிட்ட கேட்பாரு, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்பாரு, அவரிடத்துல என்ன கணக்கு ஒப்புவிக்க போகிறீர்கள்? ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனாகுமே சந்திக்கலாகுமோ? ஒருவர் கூட இயேசுவை சொல்லல. வேஸ்ட். உங்க கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டோட்டலி வேஸ்ட். நீங்க கிறிஸ்தவனா வாழ்ந்து வேஸ்ட். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கல, ஊழியம் செய்றேன். நீங்க ஊழியம் செஞ்சு வேஸ்ட். நீங்க இயேசுவை பிரசங்கிச்சு வேஸ்ட். நீங்க மாம்சத்தில் பிரசங்கிக்கிறீர்கள், மாம்சத்தில் ஊழியம் செய்றீங்க, கிறிஸ்துவை விட்டு விட்டீர்கள். கிறிஸ்துவ உங்களோடு கூட இருந்தால், இயேசு உங்களோடு கூட இருந்தால், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பீர்கள், மற்றவர்கள் இயேசுவை சொல்லி இருப்பீர்கள். இயேசுவை சொல்லாமல், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் நீங்கள் பிரசங்கம் பண்ணினால், 1000 பிரசங்கம் பண்ணுங்க, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல், இயேசுவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, அந்த பிரசங்கம் வேஸ்ட். நீங்க ஊழியம் செஞ்சு வேஸ்ட். நீங்க முடிவு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை குறித்து மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தையாவது சொல்லுவான். உம்மை அறியாதவர்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு போய் சொல்ற ஈஸி, அவங்களுக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை போய் சொல்லணுங்க. அதான் காஸ்பல், அதான் சுவிசேஷம். ஒரு வார்த்தையாவது சொல்லுவேன். நீர் தான் தெய்வம், ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நீர் சரிடா, நான் செய்கிறேங்க, இன்னைக்கு செய்கிறேன். இன்னைக்கு கூட ஒருவருக்கு இயேசுவை குறித்து அறிவிச்சுட்டு தான் இதில் வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். என் லைஃப்பில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் செய்கிறாங்க. என் பையன், குட்டி பையன் 3.25 வயசு ஆகுது. அவங்க இன்னைக்கு இயேசுங்கிற வார்த்தை மற்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் லைஃப் வெக்கப்பட்டு போய்விடுவீர்கள். வருகளை கைவிட்டு விடப்பட்டு போய்விடுவீர்கள். எச்சரிக்கை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களை எங்களை மாற்றுவீராக. இயேசு என்கிற அந்த சுவிசேஷத்தை, இயேசுங்கிற அந்த நற்செய்தியை, இயேசு என்கிற அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு உதவிச்சு. இதுவரைக்கும் நாங்கள் சொல்லாமல் இருப்போமானால் சொல்வதற்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.